உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சஞ்சய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? இல்லடா, அது வந்து நாங்க. சரி வா, அம்மா கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வா. நிலா வா, போயிட்டு வந்து தேடுவோம். சொல்லுங்கம்மா. ஒண்ணுலடா, ஓ அண்ணிதான் நிரஞ்சனாவுக்கு பாத்திருக்கிற வரனை பத்தி ஏதோ சொல்லணும்னு எல்லாரையும் வர சொன்னா. நிரஞ்சனாவுக்கு பாத்திருக்கிற மாப்பிளைய பத்தி என்கிட்ட ஏன் சொல்லணும்? ஏதாவது நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்ச பையனை பாத்திருக்கீங்களா நீ? அது என்ன நிரஞ்சனா, நான் பார்த்து ஓகே சொன்னாதான் நீ மாப்பிளைய ஓகே பண்ணுவியா என்ன? என்ன நீ அமைதியா இருக்கீங்க? அவ யாரையும் லவ் பண்றாளா என்ன? டேய் சும்மா இருடா. ஒரு நல்ல நாள்ல நல்ல விஷயம் பேசணும்னு வந்திருக்காங்க, நீ வேற. அண்ணன், என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா சினேகா, சொல்லுமா. இத பத்தி பேசுறதுக்காக தான் நான் தங்கச்சியும் பெரியப்பாவும் கோவிலுக்கு வர சொன்னது. சரி சொல்லு. பெரியப்பா, அதை எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேம்மா. ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க சம்பந்தி, வாங்க. அது அத்தை, நம்ம சஞ்சய்க்கு நிரஞ்சனாவை கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சஞ்சய மாப்பிள்ளை கேக்குதான் பெரியப்பா வந்திருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? ஆமா சம்பந்தி அம்மா, உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். எப்படியும் அவருக்கு அடுத்த கல்யாணம் பண்ண போறீங்க, பொண்ணு பார்ப்பீங்கள? அது ஏன் பொண்ணா இருக்கக்கூடாது? என் பொண்ணு உங்க பையனுக்கு ரெண்டாம் தரமா வர்றதில்ல, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சஞ்சய் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க குடும்பத்துக்கு என் பொண்ணு வாழ வர்றது அவ செஞ்ச புண்ணியமா தான் இருக்கும். அவளுக்கும் சம்மதம் தான் அத்தை. நீனா எங்க போயிருப்பா? எங்கேயும் காணோம். சுமங்கலி பூஜையில தந்த தாம்பூலம் தவறுது நல்ல சகுனம் இல்ல. தாலியை பத்திரமா காப்பாத்திக்கோங்கம்மா. வாங்கிக்கோமா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத.
வாமா. உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும், ஆனா இதை விட ஒரு நல்ல ஏங்க சந்தர்ப்பம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? சஞ்சய், நான் பேசிக்கிறேன். அண்ணன், என்ன முடிவுது? சஞ்சய்க்கு வேற பொண்ணு பாக்குறோன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல சம்பந்தி அம்மா, கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன ஸ்னேகா, இதெல்லாம் உன் வேலைதானா? ஆ, இல்லத்த, பெரியப்பா தான். என்ன அவங்க தான்? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாம இந்த சுமங்கலி பூஜையை எதுக்கு பண்றோம்? என் மருமக திரும்ப வந்து சஞ்சய் கூட சேர்ந்து வாழணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பூஜையில அவனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் தெரியாதா? அண்ணி, நான் அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ்வேன்னு எப்படி உங்களால நம்ப முடிஞ்சது? ச்சே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதை கெடுத்துட்டீங்களே. சரி விடுறா. அப்பா இல்லப்பா, கூடவே இருக்காங்க, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலாம் எப்படி? இதுக்கு தான் எனக்கு தெரியாம ரகசியமா போன் பேசிட்டு இருந்தியா நீ? எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் தடுத்திருப்பேன். இப்ப இவங்களை வேற இங்க வர வச்சு அசிங்கப்படுத்திருக்க. நான் ஒன்னும் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கல. நல்லா நிதானமா யோசிச்சுதான் நான் இதை பண்ணேன். ஓ, நீ தனியா முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அத்தை, சஞ்சய் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். எனக்கு அது குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஓ அப்படியாமா? நீங்க நம்பலனாலும் அதான் மாமா உண்மை. ஓ, நானும் தினம் அவங்க சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவ வீட்டுக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. அவதான் இந்த ஜென்மத்துல சஞ்சய் கூட வாழ மாட்டேன்னு முடிவாவே சொல்லிட்டாளே. அதுக்கப்புறமும் அவளுக்காக வெயிட் பண்ணி சஞ்சய் வாழ்க்கையை அழிச்சுக்கணுமா? அத பத்தி வருத்தப்பட வேண்டியது நான் தான். ஏன் அத்தை, நான் வருத்தப்படக்கூடாதா? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. சஞ்சய் என்னோட குழந்தை தானே. அவரோட வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கவே கூடாதா? அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? இருக்கு. ஆனா அவ கூட அவனை சேர்த்து வைக்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். இப்படி வேற கல்யாணம் பண்றத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. இத செய்யறதா இருந்தா நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இத செஞ்சிருப்பேன். குடும்பத்தோட ஏன் இத்தனை வருஷம் காத்திருக்கணும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.